இந்த வீடியோவில் நம்ம மீப்பெரு பொது வகுத்தி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது HCF ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஏதாவது 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2, 4ன்னு கொடுத்தாங்கன்னா இதோட HCFனா 2 வகுப்போமா 2 2 2 4. அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை தான் எழுதுவோம். இப்போ இதோட மீப்போவா நமக்கு 2ன்னு கிடைக்கும். இதே மாதிரி தான் கோவையில் 14 XY ஸ்கொயர்னு இருக்குது, இன்னொன்று 42 XYன்னு இருக்குது. இதோட மீப்போவா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கணும். 14 நம்ம டானாவத்தலில் போட்டோம்னா 7 2 14, 2 × 7ன்னு எழுதுவோமா. அடுத்து எக்ஸு இன்ட்டு ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஒய் இன்ட்டு ஒய். இப்போ 42 எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டோம்னா 2 4 2 2. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 7 3 21. இந்த 42 2 × 3 × 7ன்னு எழுதுவோம். அடுத்து இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ இந்த 2 இதுக்கும் பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். இந்த 2 இதுலையுமே பொதுவாக இருக்கிறது 2 இன்ட்டு அடுத்து 3 மேலே இல்லை, அடுத்து 2லையுமே 7 பொதுவாக இருக்குது. இந்த 7 எழுதணும். அடுத்து எக்ஸு, அடுத்து ஒய். அப்போது நமக்கு வர்ற மதிப்பு 7 14 XY. இதோட மீப்போவா அதாவது 14 XY ஸ்கொயர் 42 XYயோட மீப்போவா 14 XY. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு இது 16 x³ y ஸ்கொயர் 24 XY³ Z. இதுக்கு மீப்போவா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 16 டானாவத்தலில் போட்டோம்னா 2 2 16, அடுத்து 2ஆல் போட்டோம்னா 4 2 8, அடுத்து 2 4. இப்போது 2 × 2 × 2 × 2 இன்ட்டு x³ x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோமா. இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னா ஒய் இன்ட்டு ஒய். அடுத்து பாருங்கள் 24 எப்படி பிரிப்போம். 2ஆல் போட்டோம்னா 1 2 2 4, அடுத்து 2ஆல் போட்டோம்னா 6 12, 2ஆல் போட்டோம்னா 3. இப்போ 2 × 2 × 2 × 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்³ ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு இஜட். இப்போது இந்த 2 இதுலையுமே 3 தடவை 2 இருக்குது. அடுத்து 2 3 இதை பொதுவாக இருக்க முடியாது. இப்போ 2³ 3 தடவை இருக்குல்ல, 2³ எழுதுகிறோம். இன்ட்டு எக்ஸு 1 தான், இன்ட்டு இங்கே ஒய் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 2 ஒய் எடுக்கலாம். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே இஜட் இல்லை, அப்போ இதை எழுத முடியாது. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு 2³ XY ஸ்கொயர். இப்போது இந்த இதில் எது அடுக்கு கம்மியாக இருக்கோ அதை தான் எழுதுவோம். இங்கே எக்ஸு, இதில் கம்மியாக இருக்கிறது ஒய் ஸ்கொயர், அடுத்து இங்கே தான் இஜட் இருக்குது, இங்கே இல்லை, அப்போ அதை எழுத முடியாது. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 2³ XY ஸ்கொயர். அடுத்து 2வது பாருங்கள், y³ + 1 மற்றும் ஒய் ஸ்கொயர் -1. இதுக்கு மீப்போவா கேட்டிருக்காங்க. இப்போ y³ + 1 ஃபஸ்ட்டு எடுப்போம். இது a³ + b³ ஃபார்மெட்டில் இருக்கா. 1 இருந்தாலே 1³ தான் அர்த்தம். இப்போது இதுக்கு a³ + b³ a + b இன்ட்டு a ஸ்கொயர் -ab + b ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல ஒய் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா a + b y + 1, அடுத்து a ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் -ab -y + b ஸ்கொயர்னா 1. அடுத்து பாருங்கள், ஒய் ஸ்கொயர் -1ன்னு இருக்குது. இது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னா a + b இன்ட்டு a - b.
இங்கே ஏங்கிற இடத்துல ஒய் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கிறது ஒய் ப்ளஸ் 1 தான். அப்போ இதோட மீப்போவா வந்து ஒய் ப்ளஸ் 1. இப்போது ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். அடுத்து 3வது சம் பாருங்கள். 2x² மைனஸ் 18 மற்றும் x² மைனஸ் 2x மைனஸ் 3. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2x² மைனஸ் 18 எடுப்போம். இதில் வந்து 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு x² மைனஸ் 9ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இதை வந்து x² மைனஸ் 3² எழுதலாமா? 2 இன்ட்டு x² மைனஸ் 3² எழுதுவோம். இது வந்து a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இங்கே ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 3 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், x² மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு முன்னாடி 1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 3. இப்போ 2 காரணி எடுக்கணும். அதை பெருக்குனா மைனஸ் 3 வரணும், கூட்டுனா மைனஸ் 2 வரணும். இப்போ இங்கே வந்து மைனஸ் 2ன்னு இருக்கிறனால பெரிய நம்பரில் தான் மைனஸ் சிம்பிள் வரணும். இப்போ 1 3 3 மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் 1னா நமக்கு மைனஸ் 2. இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுனால இதை டைரெக்டாக எழுதிடலாம். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இதோட காரணிகள். அப்படி இல்லாட்டி கூட செஞ்சு பார்த்துடலாம். x² மைனஸ் 3x அடுத்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இந்த இதிலருந்து எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸு மைனஸ் 3ன்னு வரும். அடுத்து இதில் வந்து மைனஸ் 1 தான் ப்ளஸ் 1 தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். ஏன்னா இதிலேருந்து ஒன்றுமே எடுக்க முடியாது. நல்லா ப்ளஸ் 1 வெளியில் எடுத்தோம்னா எக்ஸு மைனஸ் 3. இப்போ ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது எக்ஸ் மைனஸ் 3, அடுத்து வந்து எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதோட காரணிகள் தான் இது. இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்குமே மீப்போவாக கண்டுபிடிக்கணும். அப்போ பொதுவாக இருக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் 3. இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 3 தான். அடுத்து 4வது பாருங்கள், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் b மைனஸ் c ஹோல் கியூப் c மைனஸ் a பவரில் வந்து 4. இப்போ இதுக்கு வந்து மீப்போவாக கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் 4,5. இதோட மீப்போ வானா இதிலேருந்து பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு வந்து மதிப்பு வந்து மீப்போவா வந்து 1. அதே மாதிரி தான் இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதுவோம். இதே இது b மைனஸ் c ஹோல் க்யூப்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து ஏங்கிற மதிப்பே இல்லை. இப்போ இதிலேருந்து பொதுவாகலாம் எதுவுமே வெளியில் எடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து c மைனஸ் a எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ அதிலேருந்து பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது. அப்போ இதோட மீப்போவா வந்து 1. இப்போ பொதுவாக வெளியில் எடுக்க முடிஞ்சால் அதை எழுதலாம். அப்படி எதுவுமே எடுக்க முடியலை அப்படின்னா அதோட மீப்போவா வந்து 1 தான்.